ஹாய் கேஸ், சண்முகம். இப்போ பார்க்க போகிற கதை வந்து சுழல் 2. சுழல் 2 போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆக்சுவலாக பார்த்து முடிச்சு 2 வாரம் ஆச்சு. ஆனால் என் மைண்டை செட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 3-4 நாள் ஆச்சு. ஏன்னா சீரீஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் திரும்பி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் சீசன் நடந்ததே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன் இருக்க அதே பேட்டர்னில் வேறு கதை இருக்கும். ஸோ இதுதான் வந்து சீசன் 2. புதுசாக வந்து வச்சுட்டு சீசன் 2ன்னு சொன்னால் 2 ஒத்து போகாது. மூவி மாதிரி. அதாவது இப்போ படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு சம்மந்தம் இருக்காது. அது ஒரு கன்டினியூஷன் தான் படத்து செகண்ட் பார்ட்டாக இருக்கும். ஆனால் சீரீஸ்ன்னு வரும்போது அது ஒரு கன்டினியூஷன் வராது. ஆனால் கன்டினியூஷன் வரும். பெருசாக ப்ரிடாமினண்ட்டாக இருக்காது. ஆனால் கதைக்களம் வந்து அதில் என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கதையை பொறுத்தவரை பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ கதை இருக்காப்புல. ஸோ அவர் வந்து சின்ன விஷயம் வளர்த்தவர் நம்ம யார் மஞ்சரந்தி புருஷனா? ஸோ அந்த கேரக்டர் பேர் மறந்துட்டேனே, சாரி. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சின்ன வளர்த்துருப்பாரு, ஒரு பெரிய லாயர், சரிங்களா? ஸோ உள்ளே இருக்க சில சண்டையெல்லாம் சமாளிச்சுட்டு அந்த ஊரை பீஸ்ஃபுல்லாக வச்சு சுற்றி இருக்கிறதுக்காக முடியாதவங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு மேல் நோக்கிய ஒரு லாயர், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ அவர் தான் வந்து கதையிலையும் சின்ன வயசுல படிக்க வச்சு வளர்த்துக்க இருப்பார். இப்போ பெரிய இருப்பார். ஸோ இது இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஜெயிலில் கிடப்பாங்க. அதாவது முதல்ல மர்டர் பண்ணிட்டாங்கல்ல சொந்த சித்தப்பாவை. ஸோ அதனால வந்து ஜெயிலில் கிடப்பாங்க. ஸோ அந்த கேஸுக்குமே நம்ம தான் வாதிட்டு இருப்பார். இந்த ஹியரிங் வாதிட்டானா அம்மா வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கப்ப இவர் யதார்த்தமாக பண்ண வீட்டில் இருப்பார். ஸோ நம்ம கதையை போய் பார்க்கும்போது பார்த்தா சுட்டு கிடப்பார். தூக்குல மீன் சூசைட் பண்ணால் சுட்டு கிடப்பார். ஆனால் சுற்றி இருக்க எல்லாமே வந்து உள்ளே போட்டிருக்கும், வெளியே போட்டிருக்காரு. ஸோ இப்போ அவர் உள்ளே போட்டிருக்காருன்னா சுட்டுனா கையில் கன் இருக்கணும். பார்த்தா கன் இருக்காது. என்னடான்னு சொல்லிட்டு இதை தான் வந்து இன்ஸ்பெக்ட் விசாரிக்கிறக்கா நம்ம வருவார். அதே சமயம் உள்ள வந்து இன்னொரு இன்ஸ்பெக்டர் இருப்பார். நீ வேணா விசாரிக்கிறேன், நீ என்ன சஸ்பென்ஷன் விசாரிக்கிறேன்னு சொல்லும் போது அங்கே இருக்க டிஎஸ்பி வந்து என்ன பண்ணுவான், நீலாம் வேணா இவன் நல்லா விசாரிச்சா அந்த முன்னாடி இருக்க கேஸ் சீசன் 1 அந்த கேஸை ஆனால் இவனு சீசன் 2 விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்பெஷல் டெபுடேஷனில் இருப்ப. ஆனால் நீ பண்ணுறப்ப அன்அஃபிஷியலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபிஷியல் ஒர்க்ஸ் பண்ண அவர் பார்த்து பாருங்க மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி விசாரிக்கிறேன் பாரு யாரா கொலவனான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா கௌரி கிஷன் இருப்பாங்க. கதவை வந்து பார்த்தா நீ என்னம்மா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தூப்பை உள்ள வச்சு என்ன விசாரித்தாலும் வாயை திறக்க மாட்டேன். ஏன்னா சொந்த வளர்ப்பு தந்தையை கொண்டிருக்க சும்மா விடுவதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதே மூடில் இருப்பாப்புல. அப்போ திடுதிப்புன்னு பார்த்தா சுற்றி இருக்க நிறைய ஸ்டேஷன்ஸில் நிறைய பேர் வந்து சரண்டர் அடிப்பாங்க. என்னடா இத்தனை பேர் சரண்டர் அடிக்கீங்கன்னா எல்லாரும் ஒரே கதை கௌரி கிஷன் தான் கதை சொல்லிச்சோ அதே கதையும் இவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் சரண்டர் அடிப்பாங்க. ஏமா யாருமா நீ, எதுக்கு சரண்டர் நீ, என்ன கதை, எப்படி எல்லாரும் ஒரு ஆளை கொண்டு இருக்க முடியும்? சரி அந்த கன்னுங்கன்னா அப்படிங்கிற மாதிரியே ஒரு பாயிண்ட்லேயே கொண்டு போயிருப்பாங்க. அப்போ என்னதான்டா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மீதி எபிசோட் போகும். செம சூப்பராக போகும், செம ஜாலியாக போகும். ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து சைல்டு அபியூஸ் போயிடும், சைல்டு ட்ராஃபிக்கிங் அந்த மாதிரி போயிடும். ஸோ ஓவரால் சீரிஸ் பார்க்கும்போது உண்மையில செம சூப்பராக மாசாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இதுதான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறது கஷ்டம், சரிங்களா? ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் பார்ட் உள்ளே போகும்போதே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சு இவன் தாண்டா கேட்டவன், இவன் தாண்டா கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து யார் ரொம்ப நல்லவனா காமிக்கிறாங்களோ அவன் தான் கெட்டவனா இருந்திருப்பான். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் பார்ட் போய் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஓவரால் கதைன்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு. சுழல் 2 பிரைமில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல எழுது பார்க்குறது வரைக்கும் பாய்.